வணக்க மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்னோட சைக்கிள் ஃபால்ட் ஆகி ஒரு 4 மாதம் ஆகும். அதை தான் இன்னைக்கு நம்ம சரி பண்ண போகிறோம். இதெல்லாம் ஏன்டா வீடியோ எடுத்து போகிறோன்னு கேட்கறது உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. ஆனால் சிங்கப்பூரில் ஒரு புதுசாக கூட சைக்கிள் வாங்கிடலாம். அது சரி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். இது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டயர் வெடிச்சிச்சு. நான் அப்படியே இந்தியாவுக்கு வந்துட்டேன். அதை சரி பண்ணவே இல்லை. ஸோ இது மழையிலையும் வெயிலும் இருந்து எல்லாமே துரு பிடிச்சி போயிருக்கு. பிரேக் இல்லை, பெல் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய மேஜரான ஃபால்ட்டுலாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் சரி பண்ண போகிறோம். இந்த சைக்கிள் சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு ப்ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ தெரிஞ்சதுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம அந்த ஷாப்புக்கு போனோம். ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த முன்னாடி டயர் தாங்க வெடிச்சிருச்சு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. அதை என்னால் மாற்ற முடியலன்னு சொல்லி நம்ம அப்படியே லேசியாக இருந்துட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைக்கிள் இல்லாமல் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன். அது இல்லாமல் நெட்டுலாம் துருப்பு எடுத்துருக்கு, பெல்லு இல்லை, பிரேக்குமே லூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீல் தான் நான் போன வருஷம் மாற்றினேன் புதுசாக. அது இல்லாமல் செயின்லாம் இங்கே பாருங்கள், அந்த கியர்லாமே எல்லாமே துருப்பிடிச்சு போச்சு. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்றைக்கி பில்லு வைக்கிறாங்கன்னு தெரியல. இதை நான் வந்து வாங்க பார்த்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். அது கொஞ்சம் வாங்கின புதுசில் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சைக்கிள் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு வேலை வரல. பட் ஆனால் இப்போ சைக்கிளோட நீட்ஸ் எனக்கு இருக்குது. சரி வாங்க, நம்ம இங்கேருந்து ஷாப்புக்கு போயிட்டு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வந்திருக்கோம். ஆனால் பயங்கர வெயில் அடிக்குது ஆக்சுவலாக. இன்னும் ஒரு கிலோமீட்டர் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது அப்பயே சரி பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்கள், நீட்ஸுக்கு சைக்கிள் இல்லை, அதனால் 2 கிலோமீட்டர் தள்ளிட்டு போய் சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி வாங்க, இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளிட்டு போய் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சிக்னலை கிராஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர் மாதிரி ஏனத்தானு போனோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே தூக்கி வச்சு ஃபைன் வச்சு போட்டுருவாங்க. அதனால் இப்போ நம்ம அந்த கிராசிங் மேன் இருக்காருல ரெட்டு, அவர் கிரீன் மேன் வர வரையும் நம்ம நிற்கணும். அதுக்கப்புறமா தான் போகணும், இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஷாப் இருக்கு, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அங்க சரி பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இப்போ நான் ஏற்கனவே ஒரு சைக்கிள் நான் வச்சுருந்தேன். அந்த சைக்கிள் சரி பண்ண ஒரு அங்கிள் ஷாப்புக்கு தான் போக போகிறோம். அந்த அங்கிள் ஓகே, ஓரளவு பில்லு கரெக்டாக தான் போடுறாரு. பலூன் அது லைட்ரா, அது சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷன். அதை முடிஞ்சிருச்சுல பிப்ரவரி 9. மக்களே, இங்கே என்ன ஒரு கூத்து நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பக்கத்துலேயே இருக்க அந்த ஷாப்பை நான் இப்படி வர வேண்டியதை இப்படி 3 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்துட்டேன். பாடி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுச்சு. அடிக்கிற வெயில் வேறையா, எனர்ஜி கிடையாது. ஆல்ரெடி அந்த ஷாப்புக்கு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் போனேன் சரி பண்ணுறதுக்கு. பட் எனக்கு ஞாபகமே இல்லை அந்த இடம் எந்த இடம்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஒரு கிளிக் ஆகிருக்கு. சரி, இந்த இடத்துல தான் இருக்குன்னு கெஸ் பண்ணியிருக்கேன். முடியலைங்க. ஸோ ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடையை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் எங்கே பக்கத்துலேயே இருக்க கடையை நான் ஒரு 3 கிலோமீட்டர் 1 மணி நேரம் நடந்து வந்திருக்கேங்க. இந்த அடிக்கிற வெயிலில் ரொம்ப டேஸ்டி ஆகிடுச்சு. சரி வாங்க, எவ்வளோ சைக்கிளுக்கு சரி செலவாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நாம் வந்திருக்க கடை தான் அங்கிள் கடை. அங்கிள் தான் விளக்குறாரு. ஸோ கடையில் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக க்ரௌடு இருக்குது. ஸோ நம்ம எப்போ சரி பண்ணி முடிப்பேன்னு தெரியல. ஏன்னா அங்கிள் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வாங்குறதுனால இன்னைக்கு பயங்கர க்ரௌடு இருக்குது கடையில். ஸோ இவர்கிட்ட புது சைக்கிளுமே இருக்குது. நம்ம சைக்கிள் இங்கே நிற்குது. ஸோ இதை தான் இன்றைக்கி சரி பண்ணணும். எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சிங்கப்பூர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சைக்கிளில் பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் ஓட்டலாம் மாட்டாங்க. அதை நம்ம டியூப்பு தான் மாற்றி ஆகணும். ஸோ இங்கே பஞ்சர் ஓட்டுற பாலிசிலாம் கிடையாது. ஸோ நம்ம பஞ்சர் ஆகாமல் தான் நாம் தான் ஓட்டணும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆக தான் செய்யும். நல்ல ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருந்தாலும் அது எப்படி தான் வந்து கம்பி அந்த மாதிரி ஏதோ ஒன்று குத்தி பஞ்சர் ஆகும். ஸோ இப்போ நம்ம சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா டயர் தான் வெடிச்சிச்சு. அதை தான் இப்போ மாற்றி ஆகணும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம வரப்போ நிறைய க்ரௌடு இருந்துச்சு. இப்போ ஒருத்தர் பண்ணிகிட்ருக்க முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சைக்கிள் சரி பண்ணணும். ஸோ அங்கே நான் விட்டுருக்கேன். நம்ம சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் சரி பண்ண முடியுவாங்கன்னு தெரியல. இந்த சைக்கிள் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு உண்டான எல்லா அக்சஸரியுமே இருக்குது. ஸோ இந்த அங்கிள் தான் நம்ம சைக்கிளை சரி பண்ண போகிறாரு.
ஒரு குட்டி சைக்கிள் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சைக்கிள் சரி பண்ண உள்ள அங்கிள் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ உள்ள சைக்கிளில் போய் கேட்டது என்ன ஃபால்ட்டுனாரு. அங்கிள் டயர் போயிடுச்சு அதெல்லாம் மாற்றணும் அப்புறம் பிரேக்லாம் மாற்றணும்னு சொன்னேன். சரி ஓகே அங்கிள் வீலை கட்டிட்டு முன்னாடி டியூப்லெஸ் டயர் இருந்தது. இப்போ நான் டியூபோட வச்சு போடுங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ அங்கிள் எல்லாம் டயர் எடுத்துட்டு இப்போ அதுக்குள்ளே டியூப் இன்செர்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னடா ஃபால்ட்டுன்னு கேட்டால் ஸோ அங்கிள் அந்த நெட்டு லூஸாக இருக்குது இந்த நெட்டு லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தேன். தம்பி டோட்டலாக சைக்கிள் என்ன தான் பிரச்சனைன்னு கேட்டார். அங்கிள் சைக்கிளே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் என்னடா தம்பி போன வருஷம் தான் நீ ஒரு குட்டி சைக்கிள் கொண்டு வந்து அது என்னாச்சுன்னு கேட்டார். அங்கிள் அந்த சைக்கிளும் உடஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு இது நான் அதுக்கப்புறம் வாங்கின சைக்கிள் அப்படின்னு. ஏன்டா இவ்வளோ துரு பிடிச்சிருக்குனாரு. இல்லை அங்கிள் எல்லாம் மழையில விட்டு வெளியில் விட்டு வெயில் அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் துரு பிடிச்சி போச்சு அப்படின்னாரு. ஸோ அங்கிள் பொறுமையாக எல்லா நெட்டுமே லூஸாக தான் இருக்குது எண்ணெய் போட்டு ஆயில் போட்டு டைட் பண்ணால் சரி ஆயிடுன்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருந்தாரு. எப்போ சந்தோஷம் அப்படின்னா எதுவும் மாத்திரமான்னு கேட்டார். பெருசாக எதுவும் மாத்திர மாதிரி இல்லை பிரேக் ஒயர் மட்டும் மாற்றிக்கோ அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு பிரேக் ஒயர் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டு பெல் செட் பண்ண சொன்னால் பெல்லையும் செட் பண்ணிட்டாரு. ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பைசைக்கிள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம மாற்றினது வந்து முன்னாடி டயரு ப்ளஸ் டியூபு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்லு ரிப்பேராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரேக்கில் இருக்க கேபிள். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா $47 ஆயிடுச்சு. இது இந்தியன் ருபீஸுக்கு கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோடா வரும் 3000. இந்த ஒரு டயரு ஒரு டியூபு மாற்றினதுக்கு 3000. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான எடுத்து பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே.